இத்தல வரலாறு என்ன கூறுகிறது என்றால், கேரள தேசத்து மன்னர் ஒருவர் புனர்ஜன்ம வினைப்பயனாக தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இதிலிருந்து குணமடைய மன்னர் எள்ளால் ஆன ஒரு பொம்மையை உருவாக்கி அதில் தனது நோயை கடத்தி அதை ஒரு பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும் என அசரீரி கூற, மன்னரும் வறுமையால் வாடிய ஒரு ஏழை பிராமணரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இந்த பொம்மையை வழங்கியதோடு பொற்காசுகளையும் ரத்தினங்களையும் வழங்கி அவர் வறுமையை போக்கினார். சில காலம் கழித்து உயிர் பெற்ற அந்த எள் பொம்மை இத்தனை காலம் அந்த பிராமணர் ஜபித்த காயத்ரி மந்திரத்தின் பாதி பலனை அதற்கு வழங்குமாறு கூறியது. அவரும் அவ்வாறு கொடுத்த பின்னர் அந்த பொம்மை மறைந்தது. பிறகு அச்செல்வத்தை வைத்து என்ன செய்வதென்று தெரியாத பிராமணர் அதனை கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்துவிட்டு அகத்திய முனிவரிடம் அறிவுரையை பெற பொதிகை மலைக்கு சென்றார். பிராமணர் இல்லாத நேரத்தில் செல்வத்தை அபகரிக்க நினைத்த கோவில் அர்ச்சகர் ஈசனை மந்திரத்தினால் கட்டி அந்த சக்தியினை அருகில் உள்ள புளிய மரத்தில் ஆவாகனம் செய்தார். இதனை